இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சத்யபாமா, நான் டெட்டில் 2 முறை ஃபெயில் ஆயிட்டேன். நான் சாட்சி சொல்லுவேன், நம்பிக்கை டிவியில் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சேன். ஒரு புரோகிராமும் தாங்குவேன்னு பொருத்தனை வச்சேன். கத்தர் எனக்கு 80% மார்க்கோட முதல் இதில் பாஸ் ஆகும்படி கத்தர் கிருபை செய்தார். கத்தருடைய நாம மகிமைப்படுவதாகன்னு கோயம்புத்தூர்லேருந்து சத்யபாமா எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வாசிப்போமா? எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைய தினத்திலும் அப்பா நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவையான ஒன்று நம்முடைய விசுவாசத்திலே பலன். ஹல்லேலூயா, நம்முடைய விசுவாசத்திலே பலன் வேணும். ஆமென். இந்த விசுவாசத்துல பலன் இருந்தா தான் நம்ம விசுவாச வீரர்களாய் நாம் காணப்பட முடியும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய விசுவாசம் பலனுள்ள விசுவாசமாய் மாறணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய விசுவாசத்துல குறைவு காணப்படுமானா, பலன் இல்லாமல் போகுமானா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் உண்டாயிரும். ஹல்லேலூயா, ஆமென். வாசிப்போமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியருக்கு செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரரிடத்திலும் மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளைகளுக்கு எப்ப ஒரு விசுவாசம் வருதுன்னா, சில செயல்களை காணும் போது விசுவாசம் வருது. ஆமென். செங்கடலை கடந்து போறாங்க. செங்கடலை கடக்கும் போது பின்னாடியே பார்வோனுடைய சேனைகளும் இவர்களை துரத்தி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. முன்னாடி அப்பா நடித்து கொண்டே போகிறார். ஒரு நேரம் வருகிறது, இவர்கள் கரை ஏறின உடனே அடுத்து பின்னாடி வர்ற சேனைகளை கடல் மூடி போட்டது. ஹல்லேலூயா. இவர்களை தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் அப்படியே கடலிலே மாண்டு போகிறது. ஹல்லேலூயா. இவங்க செத்த பிரேதங்களா மிதந்தத இஸ்ரவேலர் பார்த்த உடனே அதுக்கப்புறமேலதான் இவங்களுக்குள்ள விசுவாசம் வருது. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. கடலை பிளந்த போது, வழியை உண்டாக்கின போது விசுவாசம் இல்லை. எப்ப அவங்கள கண்ணார செத்து கிடக்கிற பாடியை கண்ணார பார்த்தாங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் கண்டு விசுவாசிக்கிறோமா, காணாம விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்பா கேட்குறாரு, எப்பா நீங்கெல்லாம் கண்டதுனால விசுவாசிக்கிறீங்கப்பா, காணாதிருந்து விசுவாசிக்கிற கூட்டம் எனக்கு உண்டுப்பா. அவங்கெல்லாம் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. அடுத்து யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தோம்னா அவங்க எப்படி பாட்டு படிக்கிறாங்க? அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரையும்
புகழ்ந்து உடனே பாட்டு வருது. விசுவாசம் வந்த உடனே என்ன வருது? பாட்டு வருது. அவர்கள் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு சொல்லி நல்ல பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படிச்சு அடுத்து சொல்றாங்க, கர்த்தர் என் பலன், அவரே என் கீதம், இப்படிலாம் சொல்றாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பா பார்க்குறாரு, ஏப்பா என் பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் இது உண்மைதானா? உண்மையாவே என்னை கனப்படுத்துறாங்களா? உண்மையாவே என்னை ஆராதிக்கிறாங்களா? இவங்களுடைய விசுவாசத்தை லைட்டா சோதிச்சு பார்ப்போம்னு சொல்லி தொடர்ந்து அந்த 15வது அதிகாரத்தில் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசித்தோம்னா, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். நல்லா கவனிங்க. சூர் வனாந்தரத்திற்கு போய் 3 நாள் வனாந்தரத்தில், நல்லா கவனிங்க, எங்க இப்பதாங்க பாட்டு பிடிச்சு ஆராதிச்சாங்க, அவரே என்னுடைய பலன்னு சொன்னாங்க. விசுவாசத்தை மோசே மேல வச்சாங்க, ஊழியக்கார் மேல விசுவாசத்தை வச்சாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. விசுவாசம் பெருக ஆரம்பிச்சது, வாயில துதி பாடல்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் என்னுடைய பலன். அடுத்து அப்பா ஒரு டெஸ்டிங் வைக்கிறாரு. எப்பா வனாந்தரத்துல 3 நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு அலையிறாங்க, தண்ணி தாகத்தோடு அலையிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. தாகத்தோடு அலையிறாங்க. அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது 23வது வருஷமாகும். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணியை பார்க்கறாங்க. மாறான்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. தண்ணியை பார்க்கறாங்க. தண்ணி பார்த்தா கசப்பா இருக்கு, அதை குடிக்க கூடாது இருந்தது. அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? அப்பொழுது ஜனங்கள் எப்ப ஒரு தேவ மனுஷனை தூக்கி புகழ்ந்து பாராட்டுனாங்களோ, எப்ப உயர்த்தி விசுவாசம் வச்சாங்களோ, அதே தேவ பிள்ளைக்கு விரோதமா முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. விசுவாசம் பலவீனம் அடைந்தது. விசுவாசம் பலவீனம் அடைந்தது. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் சின்ன சின்ன காரியங்களை, அப்பா சின்ன சின்ன சிக்ஷைகளை, சின்ன சின்ன உபத்திரவங்களை அனுமதிச்ச உடனே நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. என்னத்தை ஜெபிச்சோம், என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய விசுவாசம் பலனுள்ள விசுவாசமாய் மாறணும். அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்லுகிறாரு. யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோமானா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம் ஒரு பலனுள்ள விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். யோபு மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டார். யோபுவின் குடும்பத்தை சுற்றி அப்ப வேலி அடைத்து பாதுகாத்தார். பிசாசுக்கு ஒரே கண்ணு யோபு மேல வந்து கேட்கிறான், நீ காரணம் இல்லாமையா அவனை சுத்தி வேலி அடைச்சிருக்கீங்க? நீங்க வேலி அடைச்சதுனாலதான் அவன் உங்க முகத்தை தேடுறான், இல்லைன்னா உங்களை விட்டு பின்வாங்கி போயிருப்பான், அவனுடைய விசுவாசம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிசாசு ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அப்பா சொல்லிட்டாரு, எப்பா அவ என்னதான் பண்ணுனாலும் என்னை விட்டு நீங்க மாட்டான்பா, என்னை விட்டு விலக மாட்டான்பா. டெஸ்டிங் நடக்குது. எல்லாத்தையும் இழக்கிறான். சரீர சுகத்தை இழக்கிறான், அத்தனை சொத்துக்களை இழக்கிறான். எல்லாத்தையும் இழந்தாலும் யோபுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வருது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப தந்தார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய விசுவாசம் தாங்க நம்மளை ரட்சிக்கும்.
நம்மளை வியாதி படுக்கையிலிருந்து ரட்சிக்கிறது நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியும். நம்முடைய விசுவாசம் பலனுள்ள விசுவாசமா காணப்படணும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம முறுமுறுக்க கூடாது. எந்த ஒரு காரியம் நடந்தாலும், அப்பா இதனால என்னப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, இந்த உபத்திரவம், இந்த வியாதி ஏன்பா எனக்கு வந்துச்சு, அப்பா சமூகத்துல காத்திருந்து அப்பாட்ட பேசணும். நீங்க ஏதோ ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்கப்பா, எனக்கு சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வியாதி படுக்கையில விழுந்திருக்கோம்னா காரணம் என்ன? அப்பா என்னிடத்துல உள்ள குறைகள் என்னப்பா, என்கிட்ட இருக்கிற களைகள் என்னப்பா, அதை பிடுங்கி போடுங்கப்பா. என்கிட்ட இருக்கிற சுபாவம், வேண்டாத சுபாவம் என்னப்பா, அதை வெட்டி போடுங்கப்பா. மீண்டும் கனி கொடுக்கும்படி என்ன சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி அப்பாவுடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைங்க விசுவாசத்துல பலன் கொள்ளணும். அதனாலதான் வேதம் கூறுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனை பெற்றுக் கொண்டார்கள், விசுவாசத்துல வல்லவர்களானார்கள். ஹல்லேலூயா. அந்த பட்டியல்ல நம்முடைய பேரும் இடம் பெறணும். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தோமானா, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. பேதுருக்கு ஒரு ஆசை, எப்பா நீரேயானா நானும் இந்த ஜலத்தின் மேல் நடக்கணும்ப்பா. நீங்க தான் நடக்கிறீங்கன்னா நானும் நடக்கணும்ப்பா ஆசை. அப்பா சொல்றாரு, வாப்பா, நீ வாப்பா. நடக்கிறான். முதல்ல ஸ்டெப் எடுத்து நடக்கிறான். அவரை பார்த்து நடக்கிறான். ஹல்லேலூயா. அவரை பார்த்து நடக்கும்போது ஒழுக்கமா நடக்கிறான். பேதுருவின் வாழ்க்கை குறித்து நம்மளும் சில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவரை பார்த்து நடக்கும்போது கரெக்டா நடக்கிறான். எப்ப இந்த காற்றையும் இந்த கடலையும் பார்க்கிறானோ, இந்த அலைகளை பார்க்கிறானோ, பார்த்த உடனே அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம அப்பாவை பார்க்காம சூழ்நிலைகளை பார்க்கறதுனால தான் அமிழ்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகளை பார்க்க கூடாதுங்க, பிரச்சனைகளை பார்க்க கூடாதுங்க, நம்முடைய நெருங்கி இருக்கிற காரியங்களை பார்க்க கூடாது. இதை பார்த்தோம்னா நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகும். அப்பா கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சு அப்பா சொல்ற வார்த்தை, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443930850.
எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.